श्री वैकुंठ विरक्ताय स्वामी पुष्करणी तटे रमया रममानाय வெங்கடேஷாய மங்களம். திருமலை ரகசியங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த பதிவில் சுவாமி புஷ்கரணியின் மகிமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்ரீவாரி புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த திருமலையில் மட்டும் 66 கோடி தீர்த்தங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த 66 கோடி தீர்த்தங்களை காட்டிலும் உயர்ந்தது இந்த சுவாமி புஷ்கரணி. ஒரு மனிதனால் 66 கோடி தீர்த்தத்திலையும் போய் முழுகி தீர்த்தமாடி அதோட பலன்கள் அடைய வேண்டும் அப்படின்னா 66 கோடி தீர்த்தத்துக்கும் தேடி போக வேண்டிய தேவையில்லை. இந்த ஒரு சுவாமி புஷ்கரணியில் முழுகி தீர்த்தமாடி எழுந்திருச்சாவே அந்த 66 கோடி தீர்த்தத்திலையும் தீர்த்தமாடின பலன் திருவேங்கடமுடியான்னு கொடுத்துட்றார். அதனாலேயே இந்த சுவாமி புஷ்கரணியோட மகிமை அளவு கடந்தது. இந்த 66,000 கோடி தீர்த்தம் மட்டும் இல்லை, வருஷத்தில் ஒரு நாள் உலகத்தில் இருக்கிற இந்த பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா புனித நதிகளும், கங்கா, யமுனா, காவேரி, கோதா, தாமிரபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான நதிகளும் அவங்க மேலே இருக்கிற பாவங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த சுவாமி புஷ்கரணியில் கலந்து நீராடி அந்தந்த தீர்த்தங்கள் தங்கள் மேல் இருக்கும் பாவங்களை போக்கிக் கொண்டு புனிதத்தன்மை அடைகிறது. இதை சாக்ஷாத் சீனிவாச பெருமாளே திருவேங்கடமுடியானே சங்கராஜன் அப்படின்ற தன்னுடைய பக்தன், அவனுக்கு சுவாமி புஷ்கரணியோட மகிமையை பெருமாளே சொல்றாரு. வராக பெருமாள் சன்னதிக்கும் தெற்கே திருவேங்கடமுடியான் சன்னதிக்கும் இடையில இந்த சுவாமி புஷ்கரணி அமைந்திருக்கிறது. இந்த சுவாமி புஷ்கரணின்னு ஏன் இந்த பேரிட்டு அழைக்கிறாங்க அப்படின்றதுக்கு திருவேங்கடமுடியானே 2 காரணங்களை சொல்கிறார். முதல் காரணம் சுவாமி புஷ்கரணி. இந்த புஷ்கரணி சுவாமியினுடைய புஷ்கரணி, அதனால இது சுவாமி புஷ்கரணி. சாக்ஷாத் திருவேங்கடமுடியானாகிய என்னுடைய தீர்த்தம், என்னுடைய குலம், சொத்தை உடையவன், ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்தை உடையவன் சுவாமி. அதுக்கு உரிமையாளன் யாரோ அவனை தான் அதற்கு சொந்தக்காரன், அதுக்கு சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த உலகம் இருக்கு, இந்த உலகம் அனைத்துக்கும் ஒரே சுவாமி, ஒரே அதிபதி. யாருக்கு சொந்தம் அப்படின்னா இந்த திருமகள் கேள்வனான திருவேங்கடமுடியானுக்கே சொந்தம். இந்த அண்ட சராசரங்களில் இருக்க தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, பக்தர்கள் என்ன, நித்திய சூரியல் என்ன, உயிருள்ள உயிரில்லாத பொருள் என்னென்னலாம் இருக்கோ அனைத்துக்கும் சுவாமி. அதனால அத்தபெரிய சுவாமி, அவ்வளோ உயர்வு மகிமை பொருந்திய சுவாமியினுடைய புஷ்கரணி. அதனால சுவாமி புஷ்கரணி. எப்பேற்பட்ட சுவாமி அப்படின்னா சர்வ தெய்வீக சரணம், சர்வ தெய்வீக தெய்வதம், சமஸ்த தேவ கவச்ச சிகாமணிஹி, சர்வ தெய்வீக சரணம். உலகத்தில் யார் யாரெல்லாம் கடவுள்னு இருக்கிறாங்களோ அத்தனை கடவுளும் இவனோட திருவடியில் தான் சரணமடைஞ்சு இருக்கிறாங்க. இவனோட அனுகிரகத்தால் தான் அவன் கடவுளாக இருந்து அவன் பக்தர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறான். சர்வ தேவ கவச்சம், எல்லாருக்கும் இவனே பாதுகாப்பு. சிகாமணிஹி, உலகத்தில் யார் யாரெல்லாம் தேவதைகளாக கடவுளாக இருக்காங்களோ அவங்களோட கிரீடங்கள் இவனோட திருவடியில் காலில் படும்படி விழுந்து கிடப்பார்கள். இவனோட கருணையாலே அவங்க தேவர்களாக இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட சுவாமி, அந்த உயர்ந்த சுவாமியினுடைய புஷ்கரணி. அதனால் இது சுவாமி புஷ்கரணி. இந்த சுவாமி புஷ்கரணின்னு பேர் வர்றதுக்கு 2 அர்த்தங்கள் திருவேங்கடமுடியானே சொன்னார். முதல் அர்த்தம் என்னோட புஷ்கரணி, அந்த சுவாமிங்கிறதுக்கு அர்த்தம் இந்த அண்டசராசரம் எல்லாமே அவனுடைய சொத்து, அந்த சுவாமியினுடைய புஷ்கரணி சுவாமி புஷ்கரணி. 2வது அர்த்தம் என்ன அப்படின்னா உலகில் உள்ள எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமி ஆனபடியால் இது சுவாமி புஷ்கரணி என்று கொண்டாடப்படுகிறது. எப்படி உலகில் உள்ள ஜனங்கள் மக்கள் எல்லாம் சீனிவாச பெருமாளை கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம்னு சொல்லி சீனிவாச பெருமாளை வழிபடுறாங்களோ அதை போல உலகில் உள்ள அனைத்து புனித நதிகளும்
அந்த நதிகளுக்கு எல்லாம் இது கடவுள். உலகில் உள்ள நதிகளுக்கு எல்லாம் இது கடவுள். அதனால் இது சுவாமி புஷ்கரணின்னு கொண்டாடுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு புராணத்தில் நடந்த சரித்திரத்தை திருவேங்கடமுடையானே சொல்றார். சரஸ்வதி நதி அது பல வருடமாக இந்த திருமலையில் திருவேங்கடமுடையான நினைச்சி தவம் செய்கிறாங்க. சரஸ்வதியோட தவத்தால் மனமிறங்கி திருவேங்கடமுடையான் அவருக்கு முன்னாடி காட்சி தராரு. என்னை நோக்கி தவம் இருந்தேயே சரஸ்வதி நதியே, உனக்கு என்ன வர வேணும் சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது சரஸ்வதி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உலகத்தில் ஏதோதோ புனித நதிகள்லாம் இருக்குது, கங்கை இருக்குது, காவேரி இருக்குது, இன்னும் எத்தனையோ புனித நதிகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு இருக்கிற மாதிரி பெருமை எனக்கு ஒரு துளி கூட இல்லை, யாரும் என்னை கொண்டாடுறதில்ல. கங்கை இருக்கே, உன்னோட பாதம் பட்ட தீர்த்தம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுனாலே அது உயர்வுபடுது. காவேரி நீ ஸ்ரீரங்கத்தில் சயனிச்சுட்டு இருக்கிற, உன்னை சுற்றி வலம் வர்றதுனாலே அது மிகப்பெரிய புனித நதின்னு கொண்டாடப்படுது. உன்னோட சம்பந்தம் இல்லாததுனால நான் யாராலையும் மதிக்கப்படுறதில்ல, என்னை எல்லாம் தாழ்வா மட்டமாக ஏளனமாக பார்க்குறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கும் ஒரு ஸ்தானத்தை ஒரு மதிப்பை கொடு அப்படின்னு சொல்லி சரஸ்வதி பிரார்த்திக்க, திருவேங்கடமுடையான் பார்த்து சிரித்து, சரஸ்வதி நதியை இனிமேல் நீ அவங்களுக்கு சமமாக ஒரு மதிப்புடைய நதியாக என்னை மகிமை கொடு, என்னை மாற்றுன்னு சொன்னியே. அப்படி வேண்டாம், நீ தான் உலகத்தில் இருக்கிற எல்லா புனித நதிகளை காட்டிலும் உயர்ந்தவள், அவங்களுக்கெல்லாம் நீ தெய்வம். அவங்க உலகத்தில் இருக்கிற பக்தர்கள் மக்கள் அந்தந்த புனித நதியில் போய் குளித்து அவங்களோட பாவத்தை நதியில் ஏற்றிடுறாங்க. அந்த நதிகளில் இருக்கிற பாவம் எல்லாம் போகணும் அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் உங்ககிட்ட அவங்க கலந்து தீர்த்தமாடி அவங்களோட பாவத்தை போக்கிக்கிறாங்க. அவங்களோட பாவத்தை போக்குபவளே சரஸ்வதி நீ தான். நீ இங்கே இருக்க கோனேரி அந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தமாக ஆவாய் அப்படின்னு சீனிவாச பெருமாள் இந்த சரஸ்வதி நதிக்கு ஒரு வரத்தை தரார். அதனால் சுவாமி புஷ்கரணி உலகத்தில் இருக்கிற எல்லா புனித நதிகளுக்கும் இது சுவாமி, அவங்களுக்கு புனிதத்துவத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி இந்த அண்டசராசரங்களில் இருக்க எல்லா பொருள்களுக்கும் சொந்தக்காரர் சுவாமி, அந்த சீனிவாச பெருமாளோட புஷ்கரணி சுவாமி புஷ்கரணின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், உலகத்தில் இருக்க புனித நதிகள் எல்லாத்துக்கும் புனிதத்தன்மையை தரக்கூடியவர் நீயே அப்படின்னு சொல்கிறாரு. இது சுவாமி புஷ்கரணியோட மகிமை இன்னும் அளவு கடந்து இருக்குது. இதை மீதம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.